வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறன் ஆய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள். சார் வணக்கம் சார். சார் வணக்கம். மோடி அவர்கள் இன்ஸ்டாகிராமுக்கு மாறி இருக்கிறார். அதை தாண்டி வைக்கப்பட்ட ஒரு போராட்டம் அல்லது அரசுக்கு எதிரான ஒரு விஷயத்தில் பாஜக அரசு இறங்கி வந்திருக்கிறது. பேச்சுவார்த்தைக்கு அழைத்து பேசி அதில் 2 விஷயம் இன் பிரின்சிபல் நாங்கள் தயாராக தான் இருக்கிறோம். தர்மேந்திர பிரதான் விஷயங்கள் குறித்து இன்றைக்கு ராஜினாமாவா என்னங்கிறதெல்லாம் குறித்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைன்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. பாஜக அரசினுடைய இந்த மாற்றம் அல்லது அவங்க எதை சென்ஸ் பண்ணுறாங்க, இது வந்து சிஜேபியை டிஃப்யூஸ் பண்ணுவதற்கான விஷயமா பார்க்க வேண்டியிருக்கா, இல்லை உள்ளபடியே இன் பாலிசி பாஜக இறங்கி வந்திருக்கிறதா உங்க பார்வை சார்? இன் பாலிசி பிஜேபி இறங்கி வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. இறங்கி தான் வருகிறார்கள். நிச்சயமாக மோடி வந்து பேசலே தவிர மந்திரிகள் வந்து பேசுகிறாங்க. பழச்சாறு கொடுத்து நட்டா தான் சனம் வாங்கிச்சு உண்ணாவிரதத்தை முடித்து வைக்கிறார். இன்றைய 3வது சுற்று பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறது. நிச்சயமாக அவர்கள் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. மெயின் கொஸ்டின் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்வாரா இல்லையா என்பது. அதற்கு வாய்ப்பு குறைவுன்னு தான் எனக்கு தோணுது. பட் சீரியஸ் ஆஃப் மெஷர்ஸ் எடுக்கிறேன்றாங்க. அது எந்த அளவுக்கு அதெல்லாம் பலன் கொடுக்கும்? ஏன்னா த மோர் பனிஷ்மெண்ட்ஸ்ன்னு சொல்லும்போது த மோர் தேர் வில் பி எஸ்கேபிஸ். தண்டனைகள் கடுமைன்னும் போது குற்றம் செய்தவர்களை தப்புவது சுலபமானதாக இருக்கும். உலகம் முழுவதும் எல்லா காலத்திலும் சட்டங்களை பற்றிய பார்வை என்பது இதுதான். நீங்கள் வந்து தண்டனை அதிகமாக்குறது மூலமாக குற்றங்களை குறைக்கலாம் என்பது அபத்தமானது. தண்டனை குறைவாக இருக்கும்போதே கன்விக்ஷன் என்ன வாங்கி கொடுத்தீங்கன்ற ஒரு இது இருக்குது. அதனால் 10 கோடி ரூபாய் ஃபைனு. அவன் தான் 10 கோடினா அவன் 20 கோடிக்கு வாங்கிட்டு எடுத்துகிட்டு போகிறான். 10 வருஷம் ஜெயில்னா 10 வருஷம் ஜெயில், 5 வருஷம் இருந்துட்டு கூட வெளில வரப்போகிறோம். அதனால் இது தண்டனைகளை பற்றியே பிரதம மந்திரி பேசுறதுன்றது வந்து கையாலாகத்தான். ஏற்கனவே 2 ஆண்டுகள் 5 முறை வந்து பேசியிருக்காரு. கடுமையான தண்டனை எதுவுமே நடைமுறைக்கு வரல. ஆகவே இந்த முறை இவர்கள் போராட்டம் ரொம்ப வீரியமாக இருக்குது. இந்தியா முழுவதிலும் இருந்து இதற்கு ஆதரவு கிடைத்து கொண்டிருக்கிறது. பெருநகரங்களில் மக்கள் கணிசமான அளவு ஆதரிக்க தொடங்கியிருக்கிறார்கள். ஏதாவது ஒரு ரூபத்தில் அடுத்த மக்களவைத் தேர்தலில் இது கண்டிப்பாக பாதிக்கும். இன்னும் 5 வருஷம் இருக்குது, இன்னும் 3 வருஷம் இருக்குது. ஆகவே இதில் இது அவங்களுடைய வெற்றியை பாதிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு கொண்டது என்பதால் தான் அவங்க பயப்படுறாங்க. பிரதம மந்திரி 2 நாள் தொடர்ந்து வீடியோ வெளியிடுறாருன்னா அதிலிருந்தே புரிந்து கொள்ளலாம் அவர்கள் எந்த அளவுக்கு கலக்கி நிற்கிறார்கள் என்பதை. இறங்கி வர மறுக்கிறாங்க. முடியாது, கடந்து போக முடியாது, we have to give a priceங்கிற மாதிரி ஆயிடுங்கிறதுனால அப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்துட்டு இருக்கு. அதாவது தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பற்றி மோடி எதுவுமே சொல்ல மாட்டேன்றாரு. 19 ரூபா தண்டனைன்றது. இறங்கி வந்து பேச மாட்டேன்றாரு. இளைஞர்களுடைய எதிர்காலத்தில் நாங்கள் காம்ப்ரமைஸே பண்ணிக்க மாட்டோம். சும்மா வழக்கமான டைலாக். அப்படின்னா 2 வருஷத்தில் 5 தடவை இதே வாக்குறுதியை கொடுத்தாரு. 3 தடவை லீக் ஆகிருக்குது. அந்த உயர்ந்து கல்வித்துறை செயலாளர் 5 பதவிகளை வகிச்சிருக்காரு. அவ்வளோ பதவிகள் ஒரே நேரத்தில் அவருக்கு எதுக்கு? இது எல்லாமே வந்து ஆள தெரியாதவர்களோட கையாலாகத்தனத்தின் வெளிப்பாடு தான் இது. மோடி அரசு இன்றைக்கு மக்கள் மத்தியில் பெரிய அளவில் செல்வாக்கை இழந்து கொண்டிருக்கிறது. இதுவரை 12 ஆண்டுகளில் அவர்கள் இந்த அளவுக்கு விரைவாக செல்வாக்கை இழந்ததில்லை. நிச்சயமாக இது வந்து மாணவர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்க இளைஞர்களோட இந்த கோபம் வந்து ஏதாவது ரூபத்தில் வெளிப்படும் 29 தேர்தல். குறிப்பாக மோடி அவர்களுக்கு அல்லது பாஜகவுக்கு அந்த 2014 அவர் சொன்ன அந்த வளர்ச்சிங்கிறதுலாம் வரும்போது மிடில் கிளாஸும் அப்பர் மிடில் கிளாஸ் தான் பெரிய அளவுக்கு அவங்களுக்கான ஓட்டர்ஸாக சப்போர்ட்டிங் ஓட் பேஸாக அந்த காலகட்டத்தில் இருந்தாங்க. வளர்ச்சின்னு அவங்க சொல்லி எலெக்ஷன் சந்திச்சப்போ இது அதுக்குள்ளேயே ஒரு டென்ட்டை ஏற்படுத்துது அப்படிங்கிறத. அவங்களோட கோர் ஓட் பேங்க்ல இது டென்ட்டை ஏற்படுத்துதுன்றது தான் உண்மை. அதுதான் சரியான பாயிண்ட். அவங்க இறங்கி வந்தது காரணம் இதுவரை அவங்களோட கோர் ஓட் பேங்க் டென்ட் ஆனது கிடையாது. வேளாண் சட்டங்களின் போது கூட வந்து இப்போ முதன் முறையாக கோர் ஓட் பேங்க் டிஸ்டர்ப் ஆகுது. இறங்கி வராங்க. கண்டிப்பாக வந்து இந்த அளவில் இது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு மைல்கல் தான். இந்த அளவுக்கு மோடி இறங்கி வந்து பேசுகிறதும் அமைச்சர்களை அனுப்புறதுமே கூட. எதிர்கட்சிகள் இனிமேல் அடுத்து என்ன பண்ண போகிறாங்க? அவங்களால இந்த ஸ்ட்ரகிளை சஸ்டெயின் பண்ண முடியுமா? எந்த அளவுக்கு பண்ண முடியும்? 2வது யுனைடெட் ஸ்ட்ரகிள் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். ஃப்ராக்சர்டாக இருந்ததுன்னா காங்கிரஸ் ஒரு பக்கம், ஆம் ஆத்மி ஒரு பக்கம், திமுக ஒரு பக்கம் இருந்ததுன்னா எதிரியை பணி வைக்க முடியாது. ஆகவே இந்த நேரத்தில் தான் இந்தியா கூட்டணியோட ஒற்றுமை மிக அதிகமாக தேவைப்படுகிறது. அன்ஃபார்ச்சுனேட்லி அது இல்லை என்பதுதான் உண்மை. இப்போ இதில் ஒரு 47 பேர் என்டிஏல சாக் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் வருது. பட் அங்கே ஃபுல் டைமர்ஸாக அல்லது முழு நேர ஊழியர்களாக இருந்தவங்களை தாண்டி இவங்கெல்லாம் கான்ட்ராக்சுவல் தான் இருந்தவங்க மிகுதி அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே என்னுடைய சாங்ஷன் டிஸ்ட்ரென்ட்லே ஹாஃப் தான் இருக்காங்க. இவங்கெல்லாம் கான்ட்ராக்சுவலி இருந்தவங்கன்னும் போது யாரையோ பலி கொடுப்பதுங்கிற இடத்துக்கு அது. ஆமாம், இப்போ சும்மா அதை வந்து அவங்க இதில் சம்மந்தப்பட்டவங்களா இல்லையான்னு தெரியல. அது அவங்கள வந்து பாதியாக குறைக்கிறதுன்றதெல்லாம் அபத்தமானது. எவன் தப்பு பண்ணானோ அதை கண்டுபிடிக்க துப்பு இல்லை. இதில் வந்து பழியை தூக்கி அவங்க மேலே போட்டுட்டு அந்த ஸ்டாஃப் இருக்கவங்கள வந்து அவங்கள வந்து
அவங்க அத்தனை 47 பேர் 47 பேரில் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்றதெல்லாம் வந்து விசாரணையே தொடங்கல, எதை வச்சு நீ சஸ்பெண்ட் பண்ணுற? இது வந்து பிளைன் இருக்குன்னு ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறேன். நீ அப்போ ப்ரொடெஸ்ட் நடக்கலன்னா இவங்க உள்ளே தானே இருந்திருப்பாங்க. 47 பேரை நீ சஸ்பெண்ட் பண்ணுறன்னா வந்து இப்போ தப்பு நடந்திருக்கு நீ ஒத்துக்கிற. அதை தானே அவங்க சொல்கிறாங்க. தப்பு நடந்திருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. பொலிட்டிக்கல் அக்கௌண்டபிலிட்டி வேணுமா வேணாமான்றது தான் கொஸ்டின். மோடி ரெசிக்னேஷனை கேட்கல. தர்மேந்திர பிரதான் கண்டிப்பாக பதவி விலகணும். இந்த அவலத்துக்கு பிறகு அவர் பதவியில் நீடிக்கும் ஒவ்வொரு நாளும் கேலி கூத்தானது, வர்ச்சுவலி கேலி கூத்தானது. இந்திய ஜனநாயகத்தின் மீது கரிய அள்ளி பூசக்கூடியது. அதாவது இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜுக்கு போயிருக்கு. கடந்த 12 ஆண்டுகளில் நடந்த அவலங்கள், அட்டூழியங்கள், அராஜகங்கள், ஐட்சாட்டியங்கள், பஞ்சமா பாதகங்கள் இப்போ நடந்து கொண்டிருப்பது என்பது வந்து ஒரு மைல்கல். அவங்க அளவுகோல் படி பார்த்தாலே பாரம்பரிய பாஜக வாக்கு வங்கி அவர்களுக்கு எதிராக திரும்பி கொண்டிருக்கிறது. ஆட்சியை விட்டு மோடியை அகற்றக்கூடிய அளவுக்கு திரும்புதானா, அதுக்கு பதில் என்கிட்ட இல்லை. ஆனால் நிச்சயமாக அவங்க வாக்கு வங்கியில் ஒரு டென்ட் இருக்குது. நீட்டுக்காக இழந்தவர்கள் வந்து ஒவ்வொரு முறை நீட் வந்து ரத்தாகும் போதும் அதனால் வரக்கூடிய பொருளாதார இழப்புகள் பல ஆயிரம் கோடி சம்பந்தப்பட்டவர்கள். நேற்றைக்கு அது முன்தினமாக பிஸ்னஸ் லைனில் அது குறித்து ஒரு கட்டுரை வந்ததாக ஒரு நண்பர் சொன்னார். ஒரு முறை நீட்டு ரத்தாகிறது என்றால் பல ஆயிரம் கோடி அதில் இழப்பு ஏற்படுகிறது பாதிக்கப்பட்டவர்களால். அப்போ இதுக்கெல்லாம் வந்து யார் பொறுப்பு? த மினிமம் தே குட் டூ, மோடி கவர்மெண்ட் டூ இஸ் த ரெசிக்னேஷன் ஆஃப் தர்மேந்திர பிரதான், சாக்கிங் ஆஃப் தர்மேந்திர பிரதான். நீ எஜுகேஷன் செக்ரட்டரியை மாத்திர வேலை செஞ்ச ஊழியர்கள் 47 பேரை என்ன அடிப்படையில் நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணீங்கன்னு தெரியல. இப்போ லோ லெவலில் நடக்குது அத்தனையும். பொலிட்டிக்கல் அக்கௌண்டபிலிட்டி என்ன? பொலிட்டிக்கல் அக்கௌண்டபிலிட்டியை பற்றி கவலையே படாமல் கீழே இருக்கணும் மாற்றுவேன், மேலே இருக்கணும் மாற்றுவேன். நம்முடைய ப. சிதம்பரம் சொன்ன மாதிரி ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரியாக இருந்தவர் அவர் எல்லாத்தையும் பார்த்துருக்காரு. NTAவையும் பார்த்துருக்காரு, பஞ்சாயத்து ராஜையும் பார்த்துருக்காரு, இன்னும் 2-3 விஷயங்கள். அதில் ஒன் அமங் தி திங் வாஸ் ஹையர் எஜுகேஷன். அது எப்படி இவ்வளோ சென்சிட்டிவான போஸ்ட் 5 இலாக்காவை ஒரு மனிதனிடம் எப்படி ஒப்படைக்க முடியும்? ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி பஞ்சம் இருக்கு. ஹையர் எஜுகேஷனுக்கும் பஞ்சாயத்து ராஜுக்கும் ஒரே செக்ரட்டரி எப்படி இருக்க முடியும்? ஆளை தெரியல, ப்ரியாரிட்டிஸை பற்றி கவலை கிடையாது. இந்த நீண்ட விவாதங்கள் எதையுமே வந்து அமித்ஷாவை ரசிப்பதில்லை. காங்கிரஸ் மாதிரி ஆகிடக்கூடாது அப்படின்றாங்க. அப்பட்டமான சர்வாதிகாரம். 100% அக்மாருக்கு முத்திரை பைத்த சர்வாதிகார பாதையில் தான் இந்தியா போயிட்டு இருக்கு. காலத்தில் இப்படி ஏதோ ஒரு இதுக்கு அக்கௌண்டபிலிட்டி எடுத்து ராஜினாமா கேட்கும்போது இது என்ன காங்கிரஸ் UPAவான்னு கேட்டவங்க கேட்டது. இன்னைக்கு இவ்வளவு தூரம் நடந்த பிறகு இந்த மினிமம் தே குட் டூ இஸ் சாக்கிங் தர்மேந்திர பிரதான். பட் அவரும் பதவி விலகுதால் அவர் எப்படி வந்து இதுக்கு பிறகு அதில் ஒட்டிக்கிட்டு இருக்காருன்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மனசாட்சி குத்தாதான். ஒரு ஃபேஸ் சேவர் வேணும்னா ஒரு கேபினெட் ரீஷஃபில்ங்கிற மாதிரி கூட they can do பண்ணிருக்கலாமே. பிரதான் ஹையர் எஜுகேஷன்ல இருக்க கூடாதுங்கிறது அவ்வளவுதான். நீங்க வந்து அந்த சாக் பண்றது கூட வந்து நீ வேற டிபார்ட்மெண்ட்ல கூட அவரை போட்டுக்கொண்டான். ஒரு ஷஃப்லிங்கா நீங்க எப்படியும் பார்த்தப்ப UP எலெக்ஷனுக்காக சிலரை உள்ள கொண்டு வரீங்க போவீங்க, அதை பிரியரா அனௌன்ஸ் பண்ணிட்டு போறாங்கங்கிறது நீங்க சொல்லி நான் என்ன கேட்கணும். நான் வந்து ப்ரெஷருக்குலாம் அடி பண்ணிய மாட்டேன், எந்த போராட்டத்துக்கும் அடி பண்ணிய மாட்டேன். 13 வருஷம் குஜராத்லையும் 12 வருஷம் டெல்லிலையும் எப்படி ஆண்டனோ அப்படி தான் இனிமேல் ஆள போகிறேன். எந்த பிரச்சனைனாலும் எந்த போராட்டம்னாலும் செவி சாய்க்காது. நீங்கள் தான் இறங்கி வரும்போது நான் இறங்கி வரமாட்டேன். வேளாண் சட்டங்களை மட்டும் வாபஸ் வாங்கினார், மற்ற எதுக்குமே அவர் இறங்கி வந்ததே கிடையாது. அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. காலிஸ்தானி போராட்டம், 84 நடந்த அரசியல், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து பஞ்சாபோட விளையாடுறதுன்றது வந்து நெருப்போட விளையாடுறதுன்றது தெரிஞ்சதால் மோடி மாற்றிக்கிட்டார். அதர்வைஸ் அங்கேயும் இதே தான் நடந்திருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து இது வந்து நாடு தழுவிய அளவில் மாணவர்களோட வாக்கு வங்கியை பெரிய அளவில் பிஜேபிக்கு சிதைக்கும். அதனால மாநில தலைநகரங்கள்ல அதுக்கான ஒரு சாலிடாரிட்டி ப்ரொடெஸ்ட்களை நம்மளால பார்க்க முடியுது. கொல்கத்தால ஃபார்ச்சுனேட்லி அப்போசிஷன் எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண போகுதுன்றதான் கொஸ்டின். அப்போசிஷன் இது உள்ள நுழையிறாங்க அப்படின்னாலே அது ஓவராலாக சிஜேபிக்கு பின்னாடி அப்போசிஷன் தான் இருக்காங்கன்னு அது ஒரு பொலிட்டிக்கலாக இதை வந்து டைல்யூட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக பாஜக அதை ஆக்சுவலாக அவங்க எதிர்பார்ப்பாங்களா ராகுல் காந்தி உள்ளே வருவதோ? அப்போ இது முழுக்க முழுக்க காங்கிரஸ் தூண்டி விட்டு தாங்கிற இடத்துக்கு போகுது ரொம்ப ஈஸியாக போயிடும், இல்லை ஒரு டிஃப்யூஸ் பண்ணுறதுக்கான வழியாக போயிடும். அது உதாரணம் அப்படி எனக்கு தோணலை. அது எதிர்கட்சி தான் வேலையை செய்யணும், செய்யாமல் இருக்க முடியாது. இதுக்கு பயந்து போய் செய்யும்போது வர விமர்சனம் என்பது நீ தான் தூண்டி விடுறான்மா சொல்லட்டும். இப்போ நிஷிகாந்த் துபே, மாலவியாலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பாகிஸ்தான் ஃபண்டு, சைனா ஃபண்டுன்னு வழக்கம் போல் மோட்டர் மவுத் அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் கடந்த காலங்களில் அந்த பிரச்சாரம் எடுப்பட்டது போல் இந்த முறை கண்டிப்பாக எடுப்படாது. அதில் அந்த போலரைசேஷன் லைன், ஹிந்து முஸ்லீம் லைன் எடுக்க முடியல. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க அந்த எந்த ஐடென்டிட்டிக்கும் உள்ள வெளிப்படுத்திக்காமல் இருக்கிறது. எஸ் அதனால் இதை வந்து அவ்வளோ சீக்கிரமாக கடந்த காலங்களில் டைவெர்ட் பண்ண முடியாது. ஆனால் அந்த முயற்சி அவங்க செய்வாங்க. இப்போ இன்றைக்கி 3வது சுற்றுவார்த்தை, இன்றைக்கி இப்போ நாங்கள் 11:30 மணிக்கு பேசிகிட்டு இருக்கோம். மதியம் 3:30 மணிக்கு 3rd round of talks இருக்குது. அதில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். at some point of time the students have to call off their strike. Forever you cannot be on protest. ஓகே, அரசும் மக்களோட கவனத்தை ஈர்த்துட்டோம்.
அரசு சில மாற்றங்களை செஞ்சுருக்கு. ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரியை மாற்றிருக்காங்க. புது சட்டத்தை கொண்டு வரத்துக்கு பில்லு பாஸ் ஆகிருக்குது. இது போதும். மந்திரி ராஜினாமா பண்ணுறாரா இல்லையான்ற அந்த கோரிக்கை நம்ம தொடர்ந்து வலியுறுத்தும். இப்போதைக்கு இந்த போராட்டத்தை முடிவு கொண்டு வரலான்னு கூட ஒரு முடிவு எடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அப்படி எடுத்தால் கூட தப்பு கிடையாது. ஏன்னா 25 நாள் அவங்க போராடிட்டு இருக்காங்க. தெர் மஸ்ட் பி அன் எண்ட். ஃபார் எவர் யூ cannot be on perpetually on war mode. அப்படி பண்ணால் அது ஒன்றும் சரண்டர் ஆகிற மாதிரி கிடையாது. ஏன்னா தேர் ஆல்சோ ஹியூமன் பீங்ஸ். இப்போ என்ன பண்ணுறாங்க, கனாட் பிளேஸ் அதை சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல எல்லாமே வந்து ப்ரொட்டஸ்ட் சைட்டுக்கு சுற்றி இருக்கக்கூடிய இடம், கனாட் பிளேஸ் உள்ளிட்ட இடங்களில் ஈட்ரிஸ், ஹோட்டல்ஸ், டீ ஷாப்ஸ் முதற்கொண்டு எல்லாத்தையும் மூட வைக்கிறாங்க. சாயங்காலம் 6:30 மணிக்கு எல்லாத்தையும் 6 மணிக்கு பிறகு எதுவுமே இருக்க அவங்களோட சப்ளை லைன்ஸ் எல்லாத்தையும் சோக் பண்ணுறாங்க. சானிடேஷன் எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணுறாங்க. இது ரொம்ப ஆபத்தானது, பரிதாபத்துக்குரியது. பாவம் அந்த மக்கள். அதனால் இனிமேல் ஸ்ட்ரகிளை கண்டினியூ பண்ண முடியல, ஸ்டேட் புருட்டாலிட்டி அதிகமாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னும் போது ஓகே ஃபைன், நம்ம இவ்வளோ நாள் போராடி இந்த தடவை இந்திய மக்களோட கவனத்தை ஈர்த்துட்டோம். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பிரதம மினிஸ்டர் 2 வீடியோ போட்டிருக்காரு. இப்போதைக்கு இதை முடிச்சுப்போம், பிறகு கூடுவோம்னு. தற்காலிகமாவது இந்த போராட்டத்தை அவங்க வாபஸ் வாங்கலாம். அது தப்பு கிடையாது. 25 நாளாக போராடுறாங்கன்னா இனிமேல் போராடுவது என்பது கடினமானதுன்னு தான் எனக்கு தோணுது. இதில் பல்கலைக்கழகங்கள் சைட்லேருந்து அது ஒரு வார்னிங் நோட்டாக கூட நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. குறிப்பாக டெல்லியில் ரொம்ப வைப்ரண்ட்டாக இருப்பாங்க யூனிவர்சிட்டிஸை நம்ம பொறுத்த வரைக்கும். ஜேஎன்யூவில் தொடங்கி டெல்லி யூனிவர்சிட்டியிலேருந்து இப்போ ஜாமியா வரைக்குமே நீங்கள் இதில் போய் அதாவது பெயர் குறிப்பிடாமல் இந்த போராட்டங்களில் போய் கலந்துக்காதீங்க, அது உங்களுடைய எதிர்காலத்தை பாதிக்குங்கிற வகையில் விசிஸே நோட் கொடுப்பதை நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கப்புறம் பொலிட்டிசைஸ் ஆக வேண்டாம் என்கிற இடத்தில் அது நிறுவனங்களின் மூலமா வரக்கூடிய வாய்ப்பா இருக்காது. அரசினுடைய விருப்பமான அரசின் விருப்பம், மோடியின் விருப்பம், RSS விருப்பம், அமித்ஷா விருப்பம். இனிமேல் நீங்கள் பொலிட்டிசைஸ் ஆகக்கூடாது, இது வரைக்கும் போதும் அப்படின்றதுக்கு தான் மிரட்டுற தோனியில் தான் இது எல்லாமே அரசுகளும் முடுக்கி விடப்பட்டிருக்கின்றன. எவ்வளோ சீக்கிரம் கலைக்க முடியுமா கலைக்கணும்னு பார்க்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன், அதனால் பதுங்க வேண்டிய நேரத்தில் பதுங்கணும். 25 நாள் இந்த போராட்டம் நடக்குது. தொடர்ந்து இதை நடத்துறதால லாபம் இல்லை, கிராக்ஸ் தான் டெவலப் ஆகும் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொட்டஸ்ட் இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு புத்தாலித்தனம் வாபஸ் வாங்குறது. பட் வித் வெஞ்சன்ஸ் இன்னும் பிளானிங்கோட நெக்ஸ்ட் போராட்டத்தை ஆரம்பிக்கணும். இப்போ ஒருவேளை அரசுடைய சில வாக்குறுதிகள் அவர்களுக்கு திருப்தி கொடுத்தால் அவங்க தாராளமாக போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு சீக்கிரம் சீஸ்ஃபயர் சீக்கிரம் முடிச்சுக்கிறது நல்லது. ஏன்னா ஃபார் எவர் நீங்கள் அங்கே உட்காந்து சண்டை போட்டுன்னு இருக்க முடியாது. ஏன்னா ஸ்டேட் இஸ் புரூட்டல். இப்போயே 10 கம்பெனி CRPF கொண்டு வந்திருக்கான். பேச்சுவார்த்தைக்கு போட்டுக்கிட்டே மற்ற வேலைகளை செய்வாங்க. கலைப்பதற்கான வேலைகளை நீங்கள் செய்யலை, போராட்டத்தை 3 தடவை பேசியும் அவங்க இறங்கி வரலன்னா கண்டிப்பாக வயலன்ஸ் வில் பி அன்லீஷ்ட் ஆன் தி அன்ஆர்ம்டு சிவிலியன்ஸ். போராட்டத்தை மாணவர்கள் முடித்து கொள்வதற்கான ஏதாவது ஒரு சாலிட் அஷூரன்ஸ் கவர்மெண்ட்டுக்கிட்ட வந்ததுன்னா அதை பிடிச்சிக்கணும். கொடிகொம்பா அதை கொழுகொம்பா அதை பிடிச்சிக்கிட்டு வெளியில் வந்துடணும். அடுத்த போராட்டங்களில் வேறு விதத்தில் வடிவமைக்கும். அதுக்கு பேர் தான் நெகோசியேஷன்ஸ்ங்கிறதே. அதுதான் அர்த்தம். ரொம்ப ரிஜிடாக இருக்கக்கூடாது. ஏன்னா ஸ்டேட்டுக்கு எதிராக நீங்கள் ரொம்ப நாள் ஃபைட் பண்ணிட்டு இருக்க முடியாது. டாக்டிக்கல் ரிட்ரீட்ஸ் இருக்கணும் கண்டிப்பாக. 2 பேரும் ஒவ்வொரு எண்ணில் இருந்துட்டு ஒரு மினிமம் பாயிண்ட்டுக்கு நகர்றதுங்கிறது அந்த உரையாடல். மேபி அதை எப்படி கொண்டு வராங்கன்னு பார்ப்போம். இல்லை இன்னொரு சைட் சார் நம்ம பார்க்க வேண்டியது ப்ரொட்டஸ்டர்ஸ் மேலே நிகழ்த்தப்பட்ட வயலன்ஸ். அது சிஸ்டமிக்காக இருந்திருக்கா? ஏன்னா நீங்கள் யூனிஃபார்ம்டாக இருந்தாலும் பேட்ஜ் இல்லாமல் பெல்லட்டில் பாதிக்கப்பட்டவரை கொண்டு ராகுல் காந்தி நேற்று ப்ரெஸ் மீட்லேயே வச்சு எப்படி தாக்கப்பட்டிருக்காருன்னு பாருங்கள் அப்படிங்கிற விஷயங்களை சொல்கிறாங்க. டியர் கேஸஸ் எல்லாம் எக்ஸ்பயர் ஆனதை யூஸ் பண்ணதெல்லாம் அப்போ ஆப்வியஸாக கண் எரிச்சல் மட்டுமல்ல, அதுவும் இல்லாமல் கண் பார்வைக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு பேட்டன்ஸில் ஷாக் கொடுப்பதற்கான அந்த மைல்டு ஷாக்குக்கான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அது ஒரு ப்ரீ பிளான்டாக தான் இருந்திருக்கா. நம்ம அந்த இடத்த அப்படி தான் பார்க்க வேண்டியிருக்கா. இப்போ அதை ஒரு இண்டிபெண்டன்ட் ப்ரோப் தேவைப்படுது இல்லை. காவல்துறையினரை அக்கௌண்டபிலிட்டி எந்த வகையில் எடுக்க வைப்பாங்க, நீதிமன்றங்களும் அதை சீரியஸாக எடுத்தாங்களான்னு தெரியல. டெல்லி ஹைகோர்ட் ஒரு டைம் கொடுத்துருக்காங்கனாலும் இதுக்கு யார் அக்கௌண்டபிலிட்டி போட முடியும் சார்? போலீஸ் எக்ஸஸை நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கும்? அந்த போலீஸ் எக்ஸஸ் சம்மந்தமாக இல்லை அதுக்கு ஒரு ப்ரோப்னா அதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது சார்? இப்போ சுப்ரீம் கோர்ட் இஸ் சீஸ்ட் ஆஃப் திஸ் மேட்டர். முதல்ல கை கழுவின சுப்ரீம் கோர்ட் இப்போ கேட்குறதா சொல்லியிருக்குது. திங்கக்கிழமை அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் இதை ஹியர் பண்ண போகுது. கண்டிப்பாக we can expect some orders. எனக்கு தெரிஞ்ச ஹை லெவல் ஜுடிஷியல் என்கொயரி மஸ்ட் பி ஆர்டர்ட். சிட்டிங் ஆர் ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் தலைமையில் கண்டிப்பாக ஹை லெவல் ப்ரோப் மஸ்ட் பி ஆர்டர்டு. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஏமாத்தினாலும் தேர் ஆர் மில்லியன்ஸ் ஆஃப் சோஷியல் மீடியா போஸ்ட்ஸ் இருக்குது, வீடியோஸ் இருக்குது. அப்பட்டமான மனித உரிமை மீறல்களில் டெல்லி காவல்துறை மிருகத்தனமாக நடந்து கொண்டது, இறங்கியது என்பதை மெய்ப்பிப்பதற்கான எல்லா வீடியோஸுமே அதில் இருக்கின்றன. ஆகவே டெல்லி சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்றதை 27 நாளை மறுநாள் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்றதை நம்ம பார்க்கணும். டெஃபினட்டாக டெல்லி போலீஸ் எக்ஸஸ்க்கு மிருகத்தனமாக தான் டெல்லி காவல்துறை நடந்து கொண்டது, அதில் எந்த சந்தேகம் வேணாம். முதல்ல புழுனாங்க,
பெல்லட்லாம் யூஸ் பண்ணலன்னு. அப்புறம் இந்தியா டுடே ஆதாரத்தோடு நிரூபித்தோன்னா வந்து அது என்கொயரி பண்ணுறோன்றாங்க. செஞ்சுருக்காங்க, தெரிஞ்சு தான் பண்ணியிருக்காங்க. ஒரு லாரி பூரா கல்லை கொண்டு வந்து நிறுத்தினதெல்லாம் வந்து மக்களே பார்த்துருக்காங்க. எல்லாமே வந்து ஆன் ரெக்கார்டுங்க. முந்தின நாள் 144 போட்டுட்டீங்க. அந்த பக்கம் வண்டியில கூட யாரும் டபுள்ஸ் போறதுக்கு வழி இல்லாம ஹோல்டு பண்ணிட்டீங்க. மெட்ரோலேருந்து எல்லாம் சோக் ஆயிருச்சு. அவங்க பார்லிமெண்ட்டுக்கு அங்க இதுக்கு போனவங்க இங்க முந்தின நாள் நீங்க 144 போட்ட பிறகு எப்படி கொண்டு வந்தான்னு வந்தாங்க இருக்கு. மொத்தமும் உங்க சர்வேலன்ஸ்ல தான் 25 நாளா இருக்கு. Yes. நீங்க வாங்கச்சுக்கா கைது பண்ண போதெல்லாம் நீங்க ஆப்வியஸா லொகேஷன் நீங்க கையில எடுத்துட்டீங்க. இவ்வளவுக்கு பிறகும் கல் வந்ததுன்னா அது டெல்லி போலீஸினுடைய தோல்விங்கிறத தாண்டி அதுக்கு என்ன எவிடன்ஷியலா இருக்குங்கிறதுக்கு போலீஸே கல்லறிகிற வீடியோக்குள்ளும் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. அதில் அவங்க ரியாக்ட் பண்ணதெல்லாம் எடுத்து அவங்க தான் முதல்ல அடிச்சாங்கன்னும் ஒரு பக்கம் போட்டுட்டு இருக்காங்க. பீகார்ல ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கல்லெறி இந்த வீடியோலாம் எடுத்து சிஆர்பிஎஃப் இவங்க தாக்குனாங்கன்னு ஒரு பக்கம் ஃபேக். அது பிஜேபியோட ஃபேக் நியூஸ். இதில் இன்னொரு விஷயம், ஜேர்னலிஸ்ட்டை ஓட அடிச்சிருக்காங்க. அது பிஜேபி பொங்கி வருது. ஏன்னா பிஜேபியோட மறுபதிப்பாக தான் டெல்லி ஜேர்னலிஸ்ட் 90% மாறிட்டாங்க. மீடியா பர்சன்ஸை ஓட வெட்டி அடிச்சிருக்காங்க. எவ்வளவோ சீனியர்ஸ் எல்லாம் சேனலோட மைக் இல்லாம லேப்பில் வச்சுட்டு தான் போகிறாங்க ராஜீவ் சர்தேஸில். ஏன்னா அடிப்பான் இல்லை போனால் அவன் பிஜேபியை கூட மன்னிச்சிருவான், போலீஸை மன்னிச்சிருவான். ஆனால் வந்து ராஜீவ் சர்தேஸையோ நாட் இண்டிவிஜுவல் ராஜீவ் சர்தாஸ் மீடியாவை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை அவங்க மன்னிக்க தயாராக இல்லை. இது ஒரு வேக்கப் கால் ஃபார் மீடியா. அங்கேயும் உட்காந்துக்கிட்டு மோடி கவர்மெண்ட் சொல்கிறத வாந்தி எடுத்துட்டு இருந்தா. நாட்களாக அந்த ப்ரொட்டஸ்ட் குறித்தே பேசப்பட்ட டோன்ஸ் இருக்குல்ல, ஆமாம் ரொம்ப பெரிய உங்க மேலே நம்பிக்கை வராது. இது என்ன நம்பல அப்படின்ற கேள்வி தான் வரும். ஸோ இது கண்டிப்பாக உங்கள் கேள்விக்கான என்னுடைய பதில் என்பது வந்து ஹை லெவல் என்கொயரி கண்டிப்பாக தேவைப்படுது. தெர் மஸ்ட் பி அ ஹை லெவல் ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் தலைமையில் தெர் மஸ்ட் பி அ கமிட்டி. ஏன்னா thousands மில்லியன்ஸ் ஆஃப் வீடியோஸ் இருக்குது, சோஷியல் மீடியா வீடியோஸ். ஈவன் விமன் வேர் அட்டாக்டு. முரளி மனோகர் ஜோஷியோட அவங்க பிஜேபி எக்ஸ் லீடரே வந்து ரொம்ப வருத்தப்பட்டு இது தப்பு, போலீஸ் ஷுட் நாட் பிஹேவ் லைக் திஸ்ன்றாங்க. இது வந்து பிஜேபிக்கு ஒரு பெரிய செட்பேக்கை ஏற்படுத்தும். கடந்த காலங்களில் எவ்வளவோ கிரைசிஸ்லேருந்து தப்பிச்ச பிஜேபி மோடி இந்த கிரைசிஸுக்கு ஒரு வேலையை கொடுப்பாங்க. பதவி போதா போலையா அது ரெண்டாவது. கடந்த காலங்களில் தப்பிச்ச மாதிரி இந்த இஷ்யூவில் தப்ப முடியாது. எய்தர் இன்டர்னல் ஆர் எலக்டோரல். இன்டர்னல்ங்கிறது கட்சிக்குள்ள, அதாவது எலக்டோரலி அவங்க அதுக்கான ஒரு பிரைஸ் அல்லது ஒரு கண்டிப்பாக எலக்ட்ரலி பிஜேபி அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் வில் பே எ ப்ரைஸ் ஃபார் இட். இதில் எந்த சந்தேகத்துக்கும் இடமில்லை. இந்த சிஜேபி ஒரு அரசை ஒரு ஸ்டெப் டவுன் பண்ண வச்சிருக்கு ஒரு பாயிண்ட்ல நெகோசியேஷனுக்கு அப்படிங்கிறது எதிர்கட்சிகளுக்கு என்ன மாதிரியான டேக் அவே சார்? பிகாஸ் அப்போசிஷனால இதை 12 ஆண்டுகளாக செய்ய முடியாதது இறங்கி வர வைக்கிறதுங்கிறத சிஜேபி செஞ்சிருக்குன்னா வாட் இஸ் த டேக் அவே ஃபார் அப்போசிஷன் நினைக்கிறீங்க? அப்போசிஷனுக்கு இது பெரிய பேட் நியூஸுங்க. பிஜேபி இஸ் லூசிங் பட் அப்போசிஷன் இஸ் நாட் கெய்னிங், எஸ்பெஷலி த காங்கிரஸ். இப்போ 2011 அண்ணா ஹசாரே மூமெண்ட் வந்து ஆர்எஸ்எஸோட பேக்கடப்பில் தான் அது வருது. 5 வருஷம் பொறுத்தும் அந்த உண்மையை நமக்கெல்லாம் தெரியுது. இட் வாஸ் ஆர்எஸ்எஸ் கூஃபோ, இட் வாஸ் ஆர்எஸ்எஸ் கான்ஸ்பிரசின்னு. அஃப்கோர்ஸ் மக்கள்கிட்ட இருந்த அதிருப்தியை அவங்க நல்லா பயன்படுத்திக்கிட்டாங்க. அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு மோடின்னு ஒரு லீடர் அவங்களுக்கு கிடைச்சார். இப்போ இந்த அண்ட்ரஸ்ட், இந்த கோபத்துக்கு, மக்கள்கிட்ட இருக்கிற இந்த கடும் கோபத்துக்கு வடிகால் என்ன? இதை யார் அறுவடை பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அப்போசிஷன் இஸ் ஆல்சோ இன் ஷாம்பிள்ஸ். இந்த மூமெண்ட்டுக்கும் லீடர் இல்லை. லீடர் இல்லைன்னா மூமெண்ட்டை ரொம்ப நாள் சஸ்டெயின் பண்ண முடியாது. ஸோ ஆஸ் ஆஃப் நோ பிஜேபிக்கு ஒரு கிரைசிஸ், மோடிக்கு கிரைசிஸ். பட் மோடி இஸ் நாட் டவுன் அண்ட் அண்டர். இதை மட்டும் வச்சா அவர் ஹி கேனாட் பி ஹாப்பி. அதாவது இந்தியா அகைன்ஸ்ட் கரப்ஷனுடைய பொலிட்டிக்கல் ஈல்டை பிஜேபி எடுத்ததை போல இங்கே இவங்க உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த உணர்வுகளை யார் அறுவடை செய்ய போறாங்க? அதுதான் இந்த இப்போதைக்கு மிகப்பெரிய. ஏன்னா இது 29 வரைக்கும் இதை சஸ்டெயின் பண்ண முடியாது இந்த ஒரு இஷ்யூவை. அப்போ நீங்கள் எப்படி அதை சிஸ்டமிக்காக நகர்த்துறீங்கிறது. இப்போ இந்த அதை வாங்சக் அரெஸ்ட்டுக்கு பிறகு இன்னைய தேதிக்கு அது எய்தர் இண்டிவிஜுவல் சென்டருக்கு இருக்கா சார்? வாங்சக்கோ தீப்கேவோ இவங்களை தாண்டி அவங்க ஆர்கனைஸ் ஆயிருக்காங்களோன்னு ஒரு எண்ணம் வருது இல்லையா? ஒரு இந்த போராட்டத்தில் அதெல்லாம் மீறி தான் ஆர்கனைஸ் ஆயிருக்காங்க. பட் சஸ்டைனபிலிட்டி தான் இப்போதைக்கு வந்து இது ஆர்கானிக்காக தான் வந்தது, இன்ஆர்கானிக்காக இல்லை. உண்மையான மக்கள் திரளின் கோபம் இது. 3 எலெக்ஷன் 4 எலெக்ஷனில் பிஜேபி ஓட்டு போட்டவங்க பெண்மணிகள் சொல்கிறாங்க, நாங்கள் இனிமேல் ஜென்மத்துக்கு பிஜேபி ஓட மாட்டோம். போடாதது மட்டும் இல்லை, மக்களை பிஜேபிக்கு ஓட்டு போடாதீங்க, நான் கேன்வாஸ் பண்ணுவேன்னு ஒரு லேடி சொல்கிறாங்க. ஒரு லேடி வந்து நிற்கிறாங்க, அவங்க பக்கத்தில் ஒரு சின்ன பொண்ணு நிற்குது. உங்கள் வயசு என்ன, உங்கள் அப்பா அம்மா பேருன்னு, நீ எங்கே வந்திருக்கேன்னா ஊரில் ஏதோ ஒரு ஊர் சொல்லி அங்கேருந்து வந்திருக்கேன், காலேஜில் என்ன படிக்கிறேன்னு சொல்லுது. பக்கத்தில் அந்த அம்மா கேட்குறேன், நீங்கள் என்ன அந்த பொண்ணோட அம்மான்றான். அந்த பொண்ணு சொல்லி இல்லை அவங்க எங்கள் அம்மா இல்லைன்னு. அப்போ அந்த லேடி சொல்கிறாங்க, இந்த பொண்ணு இல்லை, இங்கே இருக்க எல்லா குழந்தைங்களுமே எனக்கு பொண்ணுங்க தான், நான் வந்து எல்லாருக்கும் அம்மா தான்றாங்க. அவங்க ஒரு மிடில் கிளாஸ் லேடி. மிடில் கிளாஸ் தெருவுக்கே வரமாட்டான். இப்போ இவங்களெல்லாம் பாகிஸ்தான் கைக்கூலின்னு பிஜேபி சொன்னான்னா சொல்லிட்டு இருக்காங்க. அவங்கள யாராலையும் காப்பாற்ற முடியாது. இந்த பருப்பு இந்த முறை வேகாது. ஏதாவது ஒரு ரூபத்தில்
இந்த இஷ்யூவில் இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு பிஜேபி எலக்ட்ரலி ஒரு மிகப்பெரிய விலையை கொடுக்கும், அதில் எந்த சந்தேகம் வேணாம். பட் டு வாட் எக்ஸ்டென்ட் த வெலாசிட்டி ஆஃப் த டிஃபீட் இஸ் கோயிங் டு பீன்றது தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஒரு நிறைவு கேள்வி சார். இப்போ பிரதமர் அவர்கள் இது அவர் என்ன யோசிக்கலாம், மேபி இப்போ பிரதான நம்ம ராஜினாமா பண்ண வச்சோம்னா இப்போ அடுத்து ஃபார்மர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து அக்ரிகல்ச்சர் மினிஸ்டரையும் காமர்ஸ் மினிஸ்டரை யூஎஸ் கூட அவர் தானே சைன் பண்ணார், பியூஷ் கோயலை சேக் பண்ணன்னு வந்துருவாங்க, இது ஒரு பேட்டர்ன் ஆகிடும், நம்ம இன்னொன்று வீக் விக்கெட்டில் இருக்கோங்கிறது எக்ஸ்போஸ் ஆயிரும் அப்படின்னு பிரதமர் அந்த இமேஜ் கான்ஷியஸாகவும் அதில் அதுதான் மெயின். எதுக்கும் இறங்கி வர மாட்டேன், யாரோடையும் நெகோஷியேட் பண்ண மாட்டேன். 13 வருஷம் முதலமைச்சராகவும் 12 வருஷம் பிரதமராகவும் 25 ஆண்டுகளில் கால் நூற்றாண்டில் எதுக்குமே யாருக்குமே ஒரு இறங்கி வந்தது கிடையாது. ஜனநாயகத்துக்கு அடிப்படையில் எதிரானது தான் மோடியோட போக்கு. வாட் இஸ் டெமோக்ரஸி? நத்திங் பட் நெகோஷியேஷன்ஸ் அண்ட் டயலாக்ஸ். ஒரு பைலேட்ரல்ங்கிறது இருந்தது கிடையாது. அது வந்து யூனிலேட்ரல் அண்ட் மோனோலாக், டயலாகே கிடையாது. அதுக்கு மக்கள் திரும்ப திரும்ப ஓட்டு போடுறாங்க, ஜெயிக்கிறாரு. இப்போ அது ஒரு கிரைசிஸில் வந்து நிற்குது. அது செஞ்ச பாவத்துக்கு 10-20 உயிர்கள் பலியாக இருக்குது, பல ஆயிரம் கோடி ரூபாய் இழப்பாக இருக்குது நீட் எக்கானமியால். ஒவ்வொருத்தரையும் அது வந்து ரத்தாகும் பொழுது அப்போ த மினிமம் த கவர்மெண்ட் குட் டூ இஸ் சாக் தர்மேந்திர பிரதான் உடனே டிஸ்மிஸ் ஆகி செத்துப்போன 20 பேரோட ஆத்ம சாந்தி அடைகிறதுக்கும், தோல்வி அடைஞ்ச இந்த பேப்பர் லீக்கால் திரும்ப திரும்ப பொருளாதார இழப்புகளுக்கு உள்ளான லட்சக்கணக்கான குடும்பங்களோட மனசாந்திக்கும் ஒன்றும் அடிக்க சொல்லலை, வெட்ட சொல்லலை, குத்த சொல்லலை, ஜெயிலில் பிடிச்சி போடுன்னு கூட சொல்ல. நீ ரிசைன் பண்ணியான்னு கேட்குறாங்க. அதையும் அவர் செய்ய மறுக்கிறார், அல்லது அவரை பதவி நீக்கம் செய்ய மோடி அரசு மறுக்குதுன்னா அது வந்து ஒரே ஒரு ஆங்கிளில் தான் வர முடியும். எங்களை யாரும் கேள்வி கேட்க முடியாது, எங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் ஆளுவோம், உன்னால் முடிஞ்சாரு இல்லாட்டி போன்றாங்க. இந்த அணுகுமுறையை இந்த முறை அவர்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க முடியாது. அவங்க கையை மீறி நிலைமை போயிட்டு இருக்கு. பார்ப்போம் சார். இதுக்கு ஆல்டர்னேட்டாக தான் பிரதமர் எல்லாரும் இன்ஸ்டாகிராமுக்கு வாங்க அப்படின்னு இருக்காரு. மேபி அவங்கள 29க்குள்ளே தன்மையப்படுத்த பாஜக முயற்சி செய்கிறதா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. அமைச்சர்கள்லாம் இன்ஸ்டாகிராமுக்கு வாங்க, ரீல்ஸை போடுங்க, மக்கள் நலத்திட்டங்களை கொண்டு போய் கவர்மெண்ட்டோட இதெல்லாம் சேருங்க அப்படின்னு ஃப்ரம் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி டு இன்ஸ்டாகிராம் மல்டிவர்சிட்டிக்கு வாங்கங்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் எடுக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு கை கொடுக்குதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி சார்.